அதாவது மட்டக்களப்பு மஞ்சந்துருவாய் தொழில்நுட்ப கல்லூரிக்கு திடீரென அவருடைய அலுவல் விடயம் சம்பந்தமாக வந்த மாணவன் ஒருவன் என்னை சந்திக்க வந்திருந்தார். அந்த போது நான் அவரை பற்றி சற்று அறிந்திருந்த காரணமாக நான் அவரோட ஒரு சிறிய ஒரு நேர்காணல் அது மாணவர்களுக்கு மிக நன்மையுடையதாகவே. அந்த வகையில் உங்களுடைய பேர் ஜே என்று சொன்னால் ஜெயக்குமார். நீங்கள் ஹல்வாஞ்சிக்குடியை சேர்ந்த நீங்கள் படித்த பாடசாலை பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை ஹல்வாஞ்சிக்குடியில் படிச்சிருக்கிறீங்க. நீங்கள் படித்த துறை ஆர்ட்ஸ் துறையில் படிக்க கலைத்துறையில் படிச்சிருக்கீங்க. அதுக்கு பிறகு நான் இது எலக்ட்ரிக்கல் இது லெவல் 3 இது விடிஏல செஞ்சேன். NBQ லெவல் 3 விடிஏல செய்திருக்கிறீங்க. எங்கே இந்த விடிஏ? களுவாஞ்சிக்குடி விடிஏல தேசிய தொழில்சார் தகவல் NBQ 3 செய்திருக்கீங்க. அதுக்கு பிறகு நான் A லெவல் 3 பாஸ் எடுத்து ஆர்ட்ஸில் 3 பாஸ் எடுத்து அந்த ரெண்டையும் சேர்த்து நான் லெவல் 5 இங்கே செய்கிறேன். டெக்னிக்கல் பெட்டிக்கலோ லெவல் 5 டெக்னிக்கல் பெட்டிக்கலோவில் என்ன துறையில் செய்கிறீங்க? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் NBQ லெவல் 5 செய்கிறீங்க மட்டக்களப்பு மஞ்சந்துருவாய் தொழில்நுட்ப கல்லூரியில். அப்போ அதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் லெவல் 5ல் என்னென்ன பாடம் இருக்குது? எலக்ட்ரிக்கல் லெவல் 5ல் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் என்ற ஒரு பாடம் இருக்குது, எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம் என்ற ஒரு பாடம் இருக்குது, மற்றது ஒர்க் பிளேஸ் அண்ட் ஷெடியூலிங் ஒர்க் பிளேஸ் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் அந்த ஏதோ ஷெடியூலிங் என்ற பாடம். அடுத்தது மற்றது எலக்ட்ரானிக்ஸ் 2 என்ற ஒரு பாடம். எலக்ட்ரானிக்ஸ் 2 அடுத்தது அவ்வளோ பாடம் இருக்குது. அவை NBQ 3ல் ஆரம்பித்த பயணம் இருக்குது. அதான் நான் கேள்விப்பட்டேன்னா நீங்கள் சில ஆக்கங்களை செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி இலத்திரனியல் தொடர்பாக. அது என்னென்ன ஆக்கங்கள்? முதலாவது நான் 2023ஆம் ஆண்டு ஸ்கூல் படிக்கக்குள்ள எலக்ட்ரிக்கல் டோர் என்ற அதாவது 2023ஆம் ஆண்டு ஸ்கூலில் படிக்கக்குள்ள எலக்ட்ரிக்கல் டோர் அது எப்படி என்ன அதில் பயன் என்னென்னா இப்போ வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்குள்ள நம்மளோட சாவி அதுக்கு பதிலாக நம்மளோட மொபைல் ஃபோனை வச்சு நம்மளோட வீட்டு டோர் ஓப்பன் பண்ணுறோம். அதாவது நான் வெளியிலிருந்து வரக்குள்ள நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ தூரத்தில் செய்யலாம்? ரிமோட்டாக அல்லது ஃபோன் வால் செய்யலாம்? அது எவ்வளோ தூரத்தில்? அடுத்த கண்ட்ரியில் இருந்தாலும் செய்யலாம், வேறு கண்ட்ரியில் இருந்தாலும் வேறு கண்ட்ரியில் இருந்தாலும் செய்யலாம். இப்படி பார்ப்போமே, வேறு கண்ட்ரியில் இருந்து நாங்கள் செய்கிறோம். இப்போ கனடாவில் இருக்காருன்னு வைங்க, இப்போ நீங்கள் உங்களோட களுவாஞ்சிக்குடியில் டோர் ஓப்பன் பண்ணப்படுது. அது எவ்வாறு அந்த சந்தர்ப்பங்களில் அது நம்மளோட மொபைல் டவரை வச்சு தான் செய்கிறோம். அது எவ்வாறான சந்தர்ப்பங்களில் இப்போ அவர் இப்போ அங்கே இருக்கார் கனடாவில், இங்கே டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வீட்டில் உள்ளாலும் தனி இருப்பார். அதே என்னது அப்படியான சிஸ்டம்? எப்படின்னா வீட்டை ஒரு அவசர தேவைக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்கண்டா நம்ம அங்கேருந்து இப்போ அவங்க கோல் பண்ணால் நம்ம ஓப்பன் பண்ணி ரைட். அதாவது இந்த வீட்டில் கதவை திறக்கிறது அவர் மட்டும்தான் திறக்கலாம். அவர் வெளிநாட்டில் வாழக்குள்ள வேற ஒரு ஆள் திறக்க இல்லாது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அவசர தேவையால் ஒரு மெயின்டெனன்ஸ் போயில அல்லது வேறு யாராவது தங்குறதுக்கு வந்தாங்கன்னா டோரை திறக்கணும். அவரோட திறக்கணும்னு சொன்னோன்னா அவர் கனடாவிலேருந்து லண்டன்லேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே டோரை திறப்பார். வேறு என்ன ப்ராஜெக்ட் செய்வீங்க? வேறு எலக்ட்ரிக்கல் டேபிள் ஒன்று செஞ்சேன்னா எலக்ட்ரிக்கல் டேபிள் அதாண்டா அது டேபிள்னு இருந்தால் ரெஸ்டாரண்ட் டைப் டேபிள் அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருந்தேன் நான். அப்படின்டா இப்போ நம்ம ஹோட்டல்ஸுக்கு எல்லாம் போனோம்டா கை கழுவுறதுக்கு ஒரு இடத்த போய் கை கழுவிட்டு வரணும், திரும்ப ஃபுட் ஆர்டர் பண்ணணும்டா வெயிட்டரை கூப்பிட்டு நிற்கிறது டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ இதெல்லாம் நான் கருத்தில் கொண்டு ஒரு வகையான வித்தியாசமான டேபிள் ஒன்று செஞ்சேன் நான். அந்த டேபிள் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன வேண்டாம், முதலாவது இருந்த இடத்தே கை கழுவுற ஒரு இது ஒரு சிஸ்டம். அதாவது எலும்பித்து போய் டேப்பில் கை கழுவ தேவையில்லை, டேபிளில் இருந்து கொண்டே செய்யலாம். அந்த டேபிளில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. டேபிளில் கீழே தான் ஓப்பன் பண்ணப்படும். ஓப்பன் பண்ணோன்னே கையில் நின்னோடனே அதில் சென்சர் வச்சிருப்பேன். அந்த சென்சர் மூலமாக அதில் இருக்கிற பம்ப் விளைஞ்சி அதில் வந்து கை கழுவப்படும். அடுத்த சிஸ்டம் என்னென்னா அதில் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம வெயிட்டரை கூப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம ஒரு மெனு கார்டு உண்டு, அதில் இருக்கேன் டிஜிட்டல் மெனு கார்டு, அதில் நம்ம செலக்ட் பண்ணி போட்டு நம்ம அனுப்பிவிட்டோம்டா அது இப்போ எத்தனை நம்பர் டேபிள் நம்பர் 7 உதாரணத்துக்கு அந்த டேபிள் நம்பர் 7க்குரிய ஆர்டர் அங்கே கிச்சனுக்குள்ளே பெரிய LED ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். அந்த ஷோ ஆகணுன்னே இங்கே வந்து அவங்க அந்த ஃபுட்டை இதை கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அங்கே இங்கே ஒரு பட்டன் ஆகிட்டோன்னே அங்கே இருக்கிறது க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கியூஆர் கோட்டோ இது வச்சோன்னே அதில் நம்ம இதை பே பண்ணக்கூடிய மாதிரி, அது காசை பே பண்ணக்கூடிய மாதிரி. இதன் மூலமாக இப்போ வந்து நீங்கள் சொல்கிற அந்த எலக்ட்ரானிக் டேபிளில் நீங்கள் செய்த இந்த டேபிளில் இருக்கிற மிகவும் ஒரு சொபிஸ்டிகேட்டட் சர்க்கியூட்டாக இருக்குது. அவர் சர்க்கியூட்டில் செய்யக்குள்ள இப்போ ஒரு ஆளுக்கு வந்து இப்போ இங்கிலாந்து வந்து இப்போ அவங்களுக்கு வந்து பிட்டு வேணும் என்னக்குள்ள அவர் அதை ஆர்டர் பண்ணுறார். அதை பிடிச்சி ஒரு கோட் நம்பர் ஒன்று இருக்கும் அங்கே. அந்த கோட் நம்பருக்குரிய நம்பரை நம்ம செலக்ட் பண்ணி போட்டு அந்த எப்படி ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருப்போம். இந்த புட்டண்டா இல்லை நம்பர் 5 அப்போ அந்த நம்பர் 5 நம்ம செலக்ட் பண்ணுற ஆரம்பிச்சு ஃபுட் தெரியும்
நம்பர் 5ல அவருக்கு அங்கே சிக்னல் தெரியும். சிக்னல் தெரியும். அப்போ சிக்னல் தெரியுமாட்டா இங்கே அப்போ அதில் புட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் நம்பர் அந்த வரை தெரியும், அந்த எந்த நம்பரில் டேபிள் 7க்கு இந்த சாமான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டைம் கூட கொடுத்துருக்காங்கண்டா அங்கே வெயிட்டர் கொண்டு தருவாங்க. தந்த பிறகு நம்ம என்ன செய்யணுமெண்டா ஓகே டைம் பண்ணி போட்டு திருப்ப எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சோடனே திருப்ப கையை கழுவிட்டு திருப்ப பில் பேமெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கு. இப்போ எலக்ட்ரிக்கல் டேபிள் வேறு என்ன செய்றீங்க? வேறு அடுத்ததாக இப்படியான ப்ராஜெக்ட் ரெண்டையும் செய்கிறீங்க, தனி தானே செய்றீங்க. தனி இப்போ முதலாவது சொன்ன அந்த கீ, அதாவது வெளிநாட்டில் உள்ள ஒருவர் இங்கே உள்ள அறையினுடைய கதவை திறக்கிறேன்னு சொல்லி அந்த கீ சிஸ்டத்தை தன்னோட ஃபோனை பயன்படுத்தி செய்கிறானுக்குள்ள அதில் என்னென்ன பொருட்களை பயன்படுத்துறீங்க? அதில் 2 மொபைல் பயன்படுத்தினேன்னா. அடுத்தது ஏன் 2 மொபைல்? 2 மொபைல் ஒன்று ஓப்பனுக்கு ஒன்று க்ளோஸு. நார்மல் ஓப்பன் நார்மல் க்ளோஸ். ஒரே ஃபோனில் ஓப்பன் க்ளோஸே இல்லாது. அப்போ அவர்கிட்ட 2 ஃபோன் இருக்கணும் கையில். ஒரு தரம் ஓப்பன் பண்ணுவார், ஒரு தரம் க்ளோஸ் பண்ணுவார். அடுத்தது கியர் மோட்டர் பாவிச்சேன்னா அது கொஞ்சம் வலுவை கூட்டி கொடுக்கணும். அந்த கியர் மோட்டர் சொல்கிறேன். கியர் மோட்டரா அதில் பேர் ஸ்டெப் அப் மோட்டரா? கியர் மோட்டர் ஸ்டெப் அப் மோட்டர்ன்றது ஏசி கரண்ட்ல வேலையிற சிஸ்டம். இது டிசி வேலை. டிசி கரண்ட், அதாவது நேரோட்டத்தில் இயங்குகின்ற என்ன மோட்டர்னு சொன்னீங்க? கியர் மோட்டர். அதாவது நேரோட்டத்தில் இயங்குகின்ற பெட்சில்லு மோட்டாரை பயன்படுத்திருக்கீங்க. வேறு பயன்படுத்தினா திருப்ப நார்மலான லொக் இதுக்குரிய நார்மலான நார்மல் லொக் கொண்டு போட்டு சரி. அந்த லொக் வந்து உடனடியாக சிம்பிளாக திறக்கக்கூடிய இருக்கணும். வேணும் சிம்பிளாக திறக்கக்கூடிய இருக்கணும். இலகுவாக அப்படின்னு சொல்கிறது இதோட அட்டாச் ஆகக்கூடிய இருக்கணும். வேணும் ரைட். இப்படி பார்த்தவங்கள்ட்ட பார்க்கல உங்களுக்கு இலத்திரனியில் கணக்கு தெரியும். நம்ம பார்த்தோன்னே எனக்கு இலத்திரனியல் கொஞ்சம் தான் தெரியும். அதில் வந்து நான் பார்த்துருக்கேன் இப்போ பி டைப் மெட்டீரியல் இருக்கு, என் டைப் மெட்டீரியல் இருக்குது. பி டைப் மெட்டீரியல்ண்டா என்ன? பி டைப் மெட்டீரியல்ண்டா அதில் இதில் ஹோல்சேல் எண்ணிக்கை கூட இருக்கும். நம்மளது டயோட்டை சொல்லலாம். பி டைப்னா டயோட். அப்போ அதில் ஹோல்சேல் எண்ணிக்கை கூட இருக்கும். அது பி டைப் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. என் டைப் மெட்டீரியலில் 72 எண்ணிக்கை கூட. 72 எண்ணிக்கை அதில் 42 இது போகிறோம். அந்த 2 சிலிக்கன் திருப்பி ஜெர்மானியம் ஆர்சனிக் அந்திமணி போன்ற அதில் போட்ட உலோகங்களை கலக்கிறது என்னைக்கு அது வழியாக நான் இந்த பி டைப் என் டைப் அதாவது சில மூலகங்களை கலந்து 4ஆம் கூட்டம் இத்தனை கூட்டம் அது 5ஆம் கூட்டம் மூலகத்தை 4ஆம் கூட்டம் மூலகத்தோட கலக்கிறதா? சிலிக்கனோட கலக்கிறதா? சிலிக்கன் திருப்ப ஜெர்மானியம் திருப்ப ஆர்சனிக். சிலிக்கன் ஜெர்மானியம் ஆர்சனிக் அந்திமணி போன்ற உலோகங்களோட கலக்கிறேன் என்ன வேறு? அதாவது எந்த கூட்டத்தை இதோட கலக்கிறேன்? அப்போ அது கொடுங்க. அப்போ பி டைப் மெட்டீரியலில் கோல்ஸ் இருக்கும், துவாரங்கள் அதிகமாக இருக்கும். என் டைப் மெட்டீரியலில் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். அதான் உண்மையானது. வந்து பி டைப்பில் வந்து கோல்ஸ் இருக்கும், என் டைப்பில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ வந்து ஒன்று அடுத்தது இந்த டயோட்னு சொல்கிறோம். அதாவது இருவாயு, அதோட தொழிற்பாடு என்ன? டயோட்டா டயோட்றது ஒரு வழியாக கரண்ட் அனுப்பக்கூடியது. இப்போ ஒரு கரண்ட்டை நம்ம இப்படி அனுப்பணும்டா, ஒரு பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணணும்டா, அந்த பேட்டரிக்கு நம்ம எப்படியும் கட் அவுட் ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கணும். கட் அவுட் ஃபங்க்ஷன் வைக்கணும்டா கட்டாயமாக டயோட் ஒன்று யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு வழியாக போகிற கரண்ட் ரிட்டர்ன் வரக்கூடாது. அப்படின்டா ஒரு வழியாக ப்ளஸ் என்ற ஒரு முனையால் போகிற கரண்ட் ப்ளஸ் திருப்ப ரிட்டர்ன் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இருக்கிற டயோட் பயன்படுத்துகிறாங்க. இந்த டயோட்டை வச்சு நிறைய விளக்கம் செஞ்சுருக்காங்க. ரெக்டிஃபயர் எல்லாம் ஒர்க் பண்ணுற பிரின்சிபிள் அடிப்படையில் டயோட் தான். இப்போ 4 டயோட பிரிட்ஜ் மூலமாக இதைஞ்சி அதை பிரிட்ஜ் சொல்கிற வீதம் பாலித்தியா அந்த வீஸ்டன் பிரிட்ஜா கொடுத்து போட்டு ஏசியை டிசியாக மாற்றக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அதாவது ஆடல் ஓட்டத்தை நீரோட்டமாக மாற்றக்கூடியது. அப்போ டயோட் வந்து ஒரு திசையெல்லாம் மின்ன கொண்டு போகும். போகிற மின் வந்து திரும்பி அதே திசையெல்லாம் வரையில. ரைட். அதே மாதிரி பார்க்கக்குள்ள டயோட்டோட வகைகள் கொஞ்சம் தெரியும், சொல்லுங்க பார்ப்போம். டயோட் இன்றைக்கு சீனா டயோட் ஒன்று இன்றைக்கு அந்த சீனா டயோட் அது சுவிட்சாக செயல்படும். அது பிரேக் டவுன் பாயிண்ட் வந்து 0.7 வோல்ட்டில் இருக்குது. அது 0.7 வோல்ட்டை தாண்டுமெண்டான்னு அதில் ஒரு இதொன்றிருக்கு. அது வேற என்ன ஆல்குட்டு தளத்தில் குறிஞ்சி காட்டலாம். இப்படி 0. கோஆர்டினேட்ஸ் போல கோஆர்டினேட் சிஸ்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் XYல குறிஞ்சி காட்டும். அதில் 0.7 கீழால் அப்படி வளைஞ்சு வரும். அந்த சிஸ்டத்தின் மூலமாக கீழால கீழே சைன் வேவ் சொல்கிறீங்க. சைன் வேவ்ல கீழால் அப்படி வரும். அது பிரேக் டவுன் ஏரியான்னு சொல்லுவாங்க. 0.7 வோல்ட். ஒரு 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 2 டயோட் இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிற விஷயம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. நான் கருப்பில் கண்டியில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் நண்பர்கள் செய்யக்குள்ள, அதாவது ஒஸ்லோஸ்கோப்பை பயன்படுத்தி தான் இது செய்வாங்க. ஒஸ்லோஸ்கோப்பை படிக்குது ஒரு 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 ஈக்யூப்ன்றது சைன் வேவ்ல எடுப்பாங்க. இப்போ இந்த சைன் வேவ் வந்து மேலால் போய் அப்படி கீழே வந்து அப்படியே போகும். அதுலேருந்து வந்து அந்த ஃப்ரீக்குவென்சி அளக்கிறது என்ன மீட்டர் ஃப்ரீக்குவென்சி, அதாவது ஓரளவு நேரத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளினுடைய எண்ணிக்கை என்ன
ரைட் ஃப்ரீக்வன்சி எடுப்பாங்க, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்ஸ், டேம்பிங் இதெல்லாம் வைப்பாங்க. ரைட். அதே மாதிரி நான் இப்போ வந்து நீங்கள் இப்போ டயோட்டை சொல்லிட்டீங்க, இது மாதிரி டிரான்சிஸ்டர் அதை பற்றி சொல்லுங்கள். பிஎன்பி டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர் ரெண்டு. பிஎன்பி டிரான்சிஸ்டர், என்பிஎன் இருக்கு. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா நான் நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தெரியும், அது பிஎன்பின்னா 2 பியும் ஒரு எண்ணும், ஆகவே அங்கே கோல்ஸ் தான் கூட இருக்க மாட்டேங்க, அப்படியா? அதே மாதிரி என்பிஎன்டா 2 எண்ணும் ஒரு பியும், அவை அங்கே 22 ஆளுமை தான் கூட இருக்குது, அங்கே வந்து 22 இருக்கும். இதில் தொழிற்பாடு பிஎன்பி என்பிஎன் என்றது என்னன்னு சொன்னால் டிரான்சிஸ்டர் இது மின்ன குறைச்சி கூட்டி கொடுக்குறது, அதாவது செமிகண்டக்டர் வேவ். இது இதில் அரிது கடத்தி குறை கடத்தின்னு சொல்லுவாங்க. குறை கடத்தியோ அப்போ அதில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மின்ன ரெகுலேட் பண்ணுது, அதாவது குறைச்சி கூட்டி, அதாவது மின்ன குறைச்சி கூட்டி கொடுக்குற சாமான் அதான் டிரான்சிஸ்டர். அது 3. அதில் இன்னொன்று நான் தெரிஞ்ச எமிட்டர் பேஸ் கலெக்டர் இருக்குல்ல, அடிகாலி சேகரிப்பான் அடிகாலி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது மேலேருந்து வர கரண்ட், இது பேஸ், இது மேலேருந்து கரண்ட், இந்த கரண்ட் ரெண்டும் கலெக்டர் கரண்ட் ரெண்டும், இடையே கீழே இருக்கிறது பேஸ் கரண்ட் ரெண்டும், நடுவில் இருக்கிறது எமிட்டர் ரெண்டும். எவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த டிரான்சிஸ்டரை பயன்படுத்துவாங்க? இது எவ்வாறான சர்க்யூட் போர்டுகளுக்கு, அந்த மற்ற ஃபேன் ரெகுலேட்டர்ஸ், மற்றது மினி சர்க்யூட் ஏசி, இது ஏசியில் டிசி சர்க்யூட் யூஸ் பண்ணுவாங்க. வைக்கிறாங்க. இப்போ எங்கள் ஃபாகுக்குள்ள வந்து மின்ன கூட்டுறா டிரான்ஸ்ஃபார்மர் தான். மின்ன கூட்டி அது ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப் டிரான்ஸ், படியேற்ற மின்மாட்டி படியிறக்க மின்மாட்டி 2 இருக்குது. அதில் ஆடலோட்டம் நேரோட்டம் 2க்கும் இருக்கா மின்மாட்டி? ஆடலோட்டத்தை மாற்றி கொடுக்கலாம், ஆடலோட்டத்தை ரெக்டிஃபையரை மாற்றி கொடுத்து போட்டு அதிலிருந்து திருப்பி ரிவர்ஸ் ரேஞ்சி ஏசியாக மாற்றி எடுக்கலாம். பயாஸை சொல்கிறீங்களா? இது இப்போ ஏசி கரண்ட் என்ன சொல்லணுமெண்டா அது ஆடலோட்ட மின்சாரத்தை ஆடலோட்ட டிசியாக மாற்று. ஆடலோட்ட மின்சாரத்தை நீ அதாவது ஏசி டிசி கன்வெர்ட்டர் சொல்கிறீங்க. அது வந்து ரெக்டிஃபையரில் கன்வெர்ட்டர், ரெக்டிஃபிகேஷன் ஏசிடிசி கன்வெர்ட்டர் அல்லது ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க, ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ நாங்கள் இதே டயோடு தடை வந்து மின்னோட்டத்தை எதுக்கு வேண்டியதான் எனக்கு தெரியும். தடைகளை பற்றி சொல்லுங்கள். தடையண்டா இப்போ ஒரு 5 வோல்டேஜில் வெளியிற வெல்வுக்கு நாங்கள் ஒரு 12 வோல்டேஜை கொடுக்கப்புறமெண்டா அதுக்கு இடையில் ஒரு டயோடை போட்டோம்னா அதுக்குரிய கரண்ட் என்ன செய்ய மாட்டாது, ஓரளவு கட்டுப்படுத்தி கொடுக்கும். இப்போ கட்டுப்படுத்துகிறேன்டா இப்போ டயோடு என்ன அதுக்குரிய கரண்ட் எடுத்து இதுக்குரிய அந்த 5 வோல்டேஜுடைய வேலையக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து செய்யும். அதான் டயோடு. அது வந்து டயோடு இல்லை, இது ரெசிஸ்டன்ஸ். அது திரும்ப சொல்லுங்கள். ஒரு 5 வோல்டேஜ் உடைய எல்இடி பல்ப் உண்டு, 12 வோல்டேஜ் பவர் வச்சு எரிய வைக்கணும்டா. இப்போ 5 வோல்டேஜ் 12 வோல்டேஜ் பவராக எரிய வைக்கணும் சொல்லுங்க. 12 வோல்டேஜ் அடாப்டர் ஒன்று இருக்கு, சார்ஜர் அடாப்டர். எல்இடி பல்ப் 5 வோல்டேஜ் இருக்கு. டைரெக்டாக கொடுத்தா என்ன செய்ய மாட்டா, அடிபட்டு போயிடும். அது டைரெக்டாக கொடுக்க முதல் நம்ம டயோடு ஒன்று இணைக்க மாட்டோம், டயோடா இது ரெசிஸ்டன்ட் ஒன்று இணைக்க மாட்டோம். அதுக்கு இடையில் இது போகிற வோல்டேஜ் 5 வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகி போகும் மங்கால கொஞ்சம் வட்டியை டிஸ்கிரைப் சொல்லுங்க. இப்போ வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அதை கூட கேட்காங்க. அதாவது டயோட்டினுடைய ஃபங்க்ஷன் முன்ன வந்து ஒரு திசைக்கு கொண்டு போகிறது. அதே மாதிரி நீங்கள் இப்போ சொன்னீங்க பிஎன்பி என்பிஎன் 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. பிஎன்பி என்ற 2 பி இருக்கிறபடியா பி கூட என்னுடைய கால்ஸ், என்பிஎன் 2 என் இருக்கிறபடியா 22 ஆளுமை கூட உண்டு. இந்த டிரான்சிஸ்டர் பொதுவாக நம்மளுடைய இலத்திரனியல் சர்க்யூட்டை செய்கிறதுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துகிறோம்? பிஎன்பி என்றது இப்போ டிரான்சிஸ்டர் என்ன செய்யணும்டா, இப்போ குறிப்பிட்ட ஒரு கரண்டை 3 திசையாலாம் இருக்கும். வார கரண்டை 2 திசையால், அப்படி எமிட்டர் பேஸ் கலெக்டர் 3 இருக்கு. என்னென்னு சொல்கிறேன், எமிட்டர் பேஸ் கலெக்டர். பேஸை வந்து அடியன்னு சொல்லுவோம், கலெக்டரை சேகரிப்பான்னு சொல்லுவோம். எமிட்டரை வந்து காலி எமிட்டரை வந்து காலி என்று சொல்லுவோம். அது என்ன நடக்குது? அது ஒரு வார கரண்டை ரெகுலேட் பண்ணுறது. அப்போ பார கரண்டை ரெகுலேட் பண்ண வேண்டாம், கூட்டி குறைக்கிறது இல்லை கூட்டுறதா குறைக்கிறது? கூட்டியும் கொடுக்கலாம், குறைக்கும் கொடுக்கலாம். அப்போ பார கரண்டை இப்போ ரெசிஸ்டன்ஸ் மின்னோட்டத்தை எதுக்கும், மின்னோட்டத்தை கூட்டுமா? இல்லை, அது ஒரு தடை என்றா வார மின்னோட்டத்துக்கு ஒரு தடையை கொடுக்கும். அது தடையை கொடுத்து அது குறிப்பிட்ட அளவு தடை பெருமானத்தை தான் கொடுக்கும். அதுக்கு அங்கால குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் போகும்.
இப்போ ஒரு வார மின்னோட்டத்தை ஓரளவுக்கு குறைச்சி கொடுக்கக்கூடியது. கூட்டி கொடுக்க இல்லாத குறைச்சி கொடுக்கணும். அப்படி கூட்டி கொடுக்குறேன்டா கூட்டி கொடுக்குறேன்டா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை கொடுக்கணும். அதாவது மின்மாட்டியை பயன்படுத்தணும். மின்மாட்டி டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தணும். ஸ்டெப் அப் அல்லது ஸ்டெப் டவுனை பயன்படுத்தணும். படியேற்ற முதன்மை சுருளில் இருக்கிற எண்ணிக்கை கூட இருக்கணும். இதில் துணை சுருளில் இருக்கிற எண்ணிக்கை கோயில்ற எண்ணிக்கை குறைவாக இருக்கணும். அது ஸ்டெப் டவுன். முதன்மை சுருளில் இருக்கிற கோயில்ற எண்ணிக்கை குறைவாகவும் துணை சுருளில் இருக்கிற கோயில்ற எண்ணிக்கை கூடவாகவும் இருந்தால் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ரைட், நல்லா சொன்னீங்க. அதாவது ஒரு மின்னை வந்து நாங்கள் கூட்டி கொடுக்குறோம்னா கட்டாயமாக வந்து இந்த குறைச்சி கொடுக்கலாம் அல்லது கூட்டி கொடுக்கலாம். மின்ன அது கட்டாயம் வந்து நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தணும்னு சொன்னீங்க. அந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரில் ஒன்று ஸ்டெப் அப், அடுத்த ஸ்டெப் டவுன் சொல்கிறீங்க. ஸ்டெப் அப் படியேற்ற மின்மாட்டி, ஸ்டெப் டவுன் படியிறக்க மின்மாட்டி. அந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, ஸ்டெப் டவுனை பற்றி சொல்கிறீங்க. அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தால் உள்ளுக்கு பார்த்தா பிரைமரி கோயில், செகண்டரி கோயில் 2 இருக்கும். அதாவது முதன்மை சுருள் துணை சுருள் 2 கோயில் இருக்கும். அதாவது முதன்மை சுருள்ற எண்ணிக்கை அதிகமாகவும் துணை சுருள் குறைவாகவும் இருந்து கிடைச்சுன்னா அதை சொல்கிற ஸ்டெப் அப். அதே மாதிரி துணை அதாவது முதல் சுருள்ற எண்ணிக்கை குறைவாகவும் துணை சுருள்ற எண்ணிக்கை கூடவாகவும் இருந்து கேட்டால் அதை சொல்கிற ஸ்டெப் அப். சரியா நான் சொன்னது? ஸ்டெப் அப்படி சொல்கிறேன். இப்போ ஸ்டெப் டவுனுக்கு முதன்மை சுருள்ற எண்ணிக்கை கூட துணை சுருள்ற எண்ணிக்கை. அப்போ நான் ஏற்கனவே சொன்னபடியா? இல்லை சரியா? சரியா நான் சொன்னேன்? சரியா? அதாவது ஸ்டெப் அப்னு சொன்னால் முதன்மை சுருள்கிற எண்ணிக்கை கூட இருக்கணும், துணை சுருள்ற எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஸ்டெப் டவுன். அது ஸ்டெப் டவுன். ஸ்டெப் அப்புக்கு துணை சுருள்ற எண்ணிக்கை கூட இருக்கணும், முதன்மை சுருள்ற எண்ணிக்கை சரி. ஸ்டெப் அப்புக்கு முதன்மை சுருள்ற எண்ணிக்கை குறைவாக இருக்கணும், துணை சுருள்ற எண்ணிக்கை கூடையா இருக்கணும். அப்போ ஸ்டெப் அப்புக்கு முதன்மை சுருள்கிற எண்ணிக்கை பிரைமரி கோயில் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பிரைமரி கோயில்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அது வந்து என்ன இருக்கணும்? முதன்மை சுருள். ஸ்டெப் அப்புக்கு என்ன செய்யணும்னா குறைவாக இருக்கணும் முதன்மை சுருள்ற எண்ணிக்கை, துணை சுருள்ற எண்ணிக்கை கூடவா இருக்கணும். கூடவா இருந்தால் தான் இங்கே இருக்கிற அந்த இது எப்படின்னு சொல்கிறது மைக்கேல் ஃபாரடே விதி என்று சொல்லுவாங்க. அந்த ஒரு மின்னோட்டத்தை அந்த ஒரு கம்பி சுருளுக்குள்ளால ஒரு கம்பியை பூத்துற நேரம் அதில் உருவாகிற மின்னோட்டம் உருவாகும். இது ஜெனரல். அதை நாங்கள் எப்படி அழகாக சொன்னோம்டா? இப்போ சொன்ன மாதிரி அதாவது என்பி ரெண்டான பிஎன்பி, அதாவது முதன்மை சுருள்ற எண்ணிக்கை கூட இருந்தால் அது ஸ்டெப். முதன்மை சுருள்ற எண்ணிக்கை கூட இருந்துச்சுண்டா அது ஸ்டெப் டவுன். இப்போ முதன்மை சுருள்ற எண்ணிக்கை குறைஞ்சி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ஸ்டெப் அப். ஏன்னு சொன்னால் முதன்மை சுருள் எண்ணிக்கை வந்து பிரைமரி செகண்டரி கோயிலில் போய் என்ன துணைச்சூரில் எண்ணிக்கை கூடனுக்குள்ளாங்க இந்த இன்டியூஸ் பண்ணுற தூண்டல் பண்ணுற எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மின் இயக்க விசை கூட. ஆகவே அந்த நேரத்தில் கூட கரண்டாக கொடுக்கும் என்ன. ஆகவே அது டிரான்சிஸ்டர்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த தடைகள் பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் அது எங்கே, எப்படி, ஏன்? தடைகள் இப்போ கூட பவர் வார இடத்த இப்போ குறைய பவரை கொடுக்கணும் என்ற ஒரு நிர்பந்தம் வந்தால் அந்த இடத்த என்ன செய்வாங்கன்றா தடைகளை யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு தடை இருக்குது. 10K ஓம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தடை அளக்கிற அளவு ஓம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓம்ஸ் அப்போ ஒரு இதில் இருக்கு 1000 கிலோ ஓமாக மாற்றி கொடுக்கணும். அப்படின்னா நம்ம அது கலர் போட்டிருக்கோம் ஒன்றுக்கும் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஒரு கலர் கோட்டை பயன்படுத்தி நம்ம அந்த இடத்த இப்போ எவ்வளோ ரெசிஸ்டன் பாவிக்கணும்ட்டு கணக்கிட போட்டு அந்த இடத்த அதை சோல்டரிங் பண்ணி அதை பயன்படுத்தலாம். இப்போ அந்த இது சின்ன இப்போ எப்படின்னு சொல்கிற இப்போ டிசி சர்க்யூட்டுகளுக்கு யூஸ் பண்ணலாம். டிசி சர்க்யூட்டுக்கு வார பெரிய கரண்ட்டுகள் அப்போ 12 வோல்டேஜ் 24 வோல்டேஜ் எல்லாம் 12 வோல்டேஜாக மாற்றணுமெண்டா அதில் நம்ம என்ன செய்யணும், அந்த டயோடுகளை ஒரு சீரீஸாக இணைச்சி அதுக்குரிய கரண்ட்டை குறைச்சி கொடுக்கலாம். அப்படின்னு செய்யலாம். ஏசி கரண்டில் ரெக்டிஃபிகேஷன் செய்கிறது அந்த துண்டுக்குள்ளே என்ன செய்வாங்கண்டா அதில் பேர் நம்ம டயோடுக்கு இதாக நம்மளோட ரெசிஸ்டனை கொடுப்பாங்க. டயோடோட சேர்ந்து கொடுத்ததால இதில் வார எண்ணிக்கையை குறைச்சி. இப்போ நான் இந்த கேள்வி கேட்டேன், இலத்திரனியல் உபகரணம் எல்லாம் அது ஏசியா இல்லை டிசியா? இலத்திரனியல் உபகரணங்கள்ண்டா இப்போ ஏசியில் வேலையிறதை மிதிக்கி டிசியில் வேலையிறதை மிதிக்கி. இப்போ இலத்திரனியல் ஊடகம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரேடியோ எடுத்துக்கொண்டோம்னா அது நம்ம சப்ளை கொடுக்குறது ஏசியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ரெக்டிஃபிகேஷன் அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு 220 வோல்டேஜ் அவங்க 12 வோல்டேஜாக மாற்றுறாங்க. 12 வோல்டேஜ் என்ன செய்வாங்கன்னா ஸ்பீக்கருக்கு கொடுக்கல டைரெக்டாக. அப்போ அதை என்ன செய்கிறாங்கன்னா போர்டு கொடுக்க இடையில் இது ரெசிஸ்டனை வச்சு அதுக்குரிய இதை குறைச்சி கொடுத்து ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் மதர் போர்டுக்கும் பிரித்து கொடுக்குறதால அங்கே என்ன செய்யுதுன்னா சீரான ஒரு கரண்ட் ஒன்று போகும்.
அது டிசி கரண்ட் சொல்லுவாங்க, ஏசியை டிசியாக மாற்றி கொடுக்குது. அதே இது நம்ம இப்போ இதில் ஆங்கிள் கிரைண்டர் இல்லாட்டி ரில்லுகள் அதுகளில் பயன்படுத்துகிறதுன்றா ஏசி கரண்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏசி கரண்ட் தான். அதில் 2 போல், அது 2 போல் இருக்கி இது ஏசி இது கோயில் இருக்கி. அந்த கோயிலுக்குள்ளே கொடுக்குற கரண்ட் என்ன செய்யுமெண்டா ஆர்மேச்சர் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதாவது அதில் உருவாகிற மின்னியக்க விசை வெட்டுறதன் மூலமாக அதில் ஒரு சுழற்சி இயக்கம் ஒன்று உருவாகும். அந்த சுழற்சி இயக்கத்தின் மூலமாக அந்த ஆங்கிள் கரண்டர் வேலை செய்யும், அது ஏசி கரண்டில் வேலை செய்யும். களுவாஞ்சிக்குடியை சேர்ந்த என்ன பேர் சொன்னீங்க? ஜெயக்குமார் மோகனதாசன். ஜெயக்குமார் மோகனதாசன் பல ஆக்கமான அறிவு ரீதியான, அதாவது ப்ராக்டிக்கல் ரீதியான பல விடயங்களை இங்கே சொன்னார். இலத்திரனியவியல் எலக்ட்ரானிக்ஸில் இவரோட நீண்ட நேரம் செலவிட வேணும். நான் திடீரென்று இவரிடம் இந்த கேள்வியில் கேட்டேன். பற்றுப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியினுடைய பழைய மாணவரான இவர் கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சையில் அதாவது கலைத்துறையில் 3 சித்தி அடைந்து 3 பாடங்களும் சித்தி அடைந்திருக்கிறார். அதுக்கு பிறகு களுவாஞ்சிக்குடி VTIயில் NVQ level 3 படித்தார். அதுக்கு பிறகு தற்போது மட்டக்களப்பு மஞ்சந்தூரா தொழில்நுட்ப கல்லூரியில் NVQ level 5 எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பயின்று வருகிறார். அதோட இலத்திரனியல் துறை சம்பந்தமாக எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான சின்ன ஒரு ஒர்க் ஷாப்பும் உங்களுக்கு இருக்கு. களுவாஞ்சிக்குடி மணல் வீதியில் வச்சு செய்து வருகிறார். ஆகவே பல ஆக்கபூர்வமான கருத்துக்களை இங்கே முன்வைக்க கருத்துக்கள் முன்வைக்கக்கூட நான் அவதானிக்க விடயம் என்னென்னு சொன்னால், இவர் ஒவ்வொன்ற விளக்கங்களும் அதாவது தியரி ஊடாக அந்த ப்ராக்டிக்கலுக்கான விளக்கத்தை ஒழுங்காக தரார். அந்த வகையில் இந்த நேர்காணலில் கலந்து கொண்ட இவருக்கு உங்களுக்கு நன்றி, வணக்கம்.